தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம தமிழ் மொழி வரலாறு பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா மொழியினுடைய வரலாறு எப்படி இருக்கு, அதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற பக்கம் பார்த்தீங்கன்னா 26வது பக்கம் பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிறைய இலக்கண கோட்பாடுகள் வந்துச்சு. அது எல்லாமே இந்த போர்ட்ராயல் கோட்பாட்டை ஒட்டி பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோம். இப்படிப்பட்ட இந்த காலப்பகுதியில வில்கின்ஸ், கூப்பர், முர்ரே இவங்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்த ஒரு இலக்கண ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி பார்த்தீங்கன்னா 26வது பக்கம். இந்த காலப்பகுதியில பிரெஞ்சு நாட்டில் எழுந்த போர்ட்ராயல் நிறுவனங்கள். ஸோ இந்த போர்ட்ராயல் கோட்பாடு அந்த எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெஞ்சு நாட்டுல எழுந்தது இந்த போர்ட்ராயல் நிறுவனங்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த போர்ட்ராயல் நிறுவனங்கள் இலக்கண ஆய்வுல தங்களை ஈடுபடுத்திக்குது. பிரெஞ்சு மொழியோட உச்சரிப்பு, அதனுடைய இலக்கணங்கள், அதுல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நூல்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. புதிய இலக்கண கொள்கைகளையும் உருவாக்குறாங்க. இதன் விளைவாக மொழி ஆராய்ச்சியில ஒளியியல் அப்படிங்கக்கூடியதோட இன்றியமையாமை தெரிஞ்சது. இது மாதிரி எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்றதுனால மொழி ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒளியியலோட இன்றியமையாமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. கிபி 16வது நூற்றாண்டுல அலிவரா அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட போர்ச்சுகீசிய இலக்கணம். இப்ப போர்ச்சுகீசிய இலக்கண நூலினுடைய ஆசிரியர் யாரு? போர்ச்சுகீசியம் அலிவரா. ரைஸ் என்பவரால் எழுதப்பட்ட இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு. ரைஸை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரைஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இத்தாலிய மொழியோட உச்சரிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு ஞாபகம் வரணும். இப்போ போர்ட்ராயல் நிறுவனங்கள் தங்களோட இலக்கண ஆய்வுல உட்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழியோட உச்சரிப்பு, இலக்கணங்கள் இதுல எல்லாம் நூல்கள் வர ஆரம்பிக்குது, இலக்கண கொள்கைகள் வர ஆரம்பிக்குது. இந்த ஒளியியலோட இன்றியமையாமை தெரியுது. அப்புறம் 16வது நூற்றாண்டுல அலிவரா அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு போர்ச்சுகீசிய இலக்கணம் எழுதியிருக்கிறாரு. ரைஸ் அப்படிங்கிறவரு இத்தாலிய மொழியோட உச்சரிப்பு என்ற நூலும் குறிப்பிடத்தகுந்தது இந்த 16வது நூற்றாண்டுல. இது மாதிரி நிறைய ஆய்வுகள் வளர தொடங்குற நிலையில 17வது நூற்றாண்டுல பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு ஆராயவும் தொடங்கப்பட்டது. 16வது நூற்றாண்டுல அந்தந்த மொழிகள்ல இலக்கணம், உச்சரிப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சது. 17வது நூற்றாண்டுல பல மொழிகளை ஒப்பிட்டு ஆராய ஸ்டார்ட் பண்றாங்க. சொற்பிறப்பு ஆராய்ச்சியும் மீண்டும் வளர தலைப்பட்டது. சொற்பிறப்பு ஆராய்ச்சி. பிரெஞ்சு அறிஞர் குச்சாடு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த குச்சாடு அப்படிங்கிறவரு 17வது நூற்றாண்டுல ஒரு நூல் ஒன்றை என்ன பண்றாரு, எழுதுறாரு. 17வது நூற்றாண்டுல குச்சாடு ஒரு நூல் ஒன்றை எழுதுறாரு. இந்த நூல் ஒப்பு மொழியியலுக்கும் வரலாற்று மொழியியலுக்கும் அடிகோலியது அப்படிங்கலாம். இந்த குச்சாடோட நூல் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பு மொழியியலுக்கும் வரலாற்று மொழியியலுக்கும் அடிகோலியதுன்னு சொல்லலாம். கிபி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லெபனிட்ஸ், பல்லாஸ், அதுலாங், ஹெர்டர் இந்த அறிஞர்கள் எல்லாம் ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு அடிகோலினர் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய மொழிகளினுடைய ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு அடிகோலியவர்கள் யார்? ஐரோப்பிய மொழியோட ஒப்பு மொழியியலுக்கு ஒரு 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த லெபனிட்ஸ், பல்லாஸ், அதுலாங், ஹெர்டர் இவங்கள்லாம் ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு அடிகோலினாங்க. மொழிகளினுடைய தோற்றம் பற்றிய ஆராய்ச்சியும் இந்த காலத்துல வளர ஆரம்பிச்சது. இந்த நூற்றாண்டுல லுடால்ஃப் செமிட்டிக் மொழிகளை பத்தியும் லுகீட் ஹெல்டிக் மொழிகளை பத்தியும் கியர்மதி அப்படிங்கிறவங்க ஒராலிக் அல்டாயிக் மொழிகளை பற்றியும் ஆராயிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லுடால்ஃப் ஹைஃபன் போட்டு செமிட்டிக் மொழி, லுடால்ஃப் செமிட்டிக் மொழிகளையும் லுடால்ஃப் செமிட்டிக் மொழிகளை பத்தியும் லுகீட் ஹெல்டிக் மொழிகளை பத்தியும் கியர்மதி உராலிக் அல்டாயிக் மொழிகளை பற்றியும் ஆராயிறாங்க. இடைக்காலத்தில் ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்ட மொழியியல் வளர்ச்சி ஒப்பு மொழியியலுக்கும் வரலாற்று மொழியியலுக்கும் வித்திட்டது எனலாம். இது போன்ற ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாதது என உணர்ந்து வில்லியம் ஜோன்ஸ் போன்றவர்கள் இது பற்றி ஆராய தலைப்பட்டாங்க. ஒப்பு மொழியியல் ஆராய்ச்சிக்கு சமஸ்கிருதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது பற்றி ஆராய தலைப்படுறாங்க. சமஸ்கிருத இலக்கியங்கள் எல்லாம் இந்த காலத்துல மொழிபெயர்க்கப்படுது. இத்தகைய மொழிபெயர்ப்புகள் வரலாற்று மொழியியலுக்கும் ஒப்பு மொழியியலுக்கும் துணையாக இருந்த தன்மை இந்த காலப்பகுதியில் தோன்றிய நூல்கள் நமக்கு எடுத்துக்காட்டா பயன்படுது. வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு, இந்த சமஸ்கிருதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே சமஸ்கிருத இலக்கியங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்படுது.
இந்த மொழிபெயர்ப்பு எதுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா வரலாற்று மொழியிடக்கும் ஒப்பு மொழியிடக்கும் துணையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு. நமக்கு இப்ப வரிசை அந்த நூற்றாண்டு பேசிக்ல சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டுல அலிவரா, ரைஸ், போர்ச்சுகீசிய இலக்கணம், இத்தாலிய மொழியோட உச்சரிப்பு. 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அறிஞர் குச்சாடு, அவர் ஒரு 17ஆம் நூற்றாண்டுல ஒரு நூல் ஒன்று எழுதுறாரு. நூல் தான் எழுதுறாரு, பேரு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இங்கிலீஷ் பேரா இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல லெபனிட்ஸு, பல்லாஸு, அதுலாங்கு, ஹெர்டர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு அடிகோல்னாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மொழிகளோட தோற்றம் பற்றியும் வளர ஆரம்பிச்சுது. லுடால்ஃப் செமிட்டிக் மொழிகளை பற்றியும், லுகீட் கெல்டிக், கெல்டிக், லுக்கு விடுறது லுகீட் கெல்டிக், கியர்மதி, உராலிக், அல்டாய்க் அந்த மொழிகளை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்தோட இன்றியமையாமை உணர்ந்து வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு, அது பற்றி ஆராய தலைப்படுறாரு. இந்த ஒரு பேரளவுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது 19ஆம் நூற்றாண்டு தான் மொழி ஆராய்ச்சிக்கு வித்திடப்பட்ட காலம்னு சொல்லலாம். இப்போ இப்படி எல்லாம் ஒருவாறு 17, 17, 18 19ஆவது நூற்றாண்டு மொழி ஆராய்ச்சிக்கு வித்திடப்பட்ட காலம் அப்படின்னே சொல்லலாம். மொழியோட தோற்றத்துக்கு பிறகு சொற்பிறப்பு ஆராய்ச்சியே மொழி ஆராய்ச்சி என கருதப்பட்டது. மொழியோட தோற்றத்துக்கு பின்னாடி சொற்பிறப்பு ஆராய்ச்சியே மொழியின் ஆராய்ச்சி என கருதப்பட்டது. இன்றைய ஒப்பு மொழியிலுக்கும் வரலாற்று மொழியிலுக்கும் வித்திட்ட பெருமை ராஸ்க், பாப், கிரீம் போன்றோரை சாரும். ராஸ்க் வரலாற்று மொழியியலுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியிருக்கிறார். ராஸ்க் என்ன பண்றாரு, வரலாற்று மொழியியலுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கியிருக்கிறாரு. மொழிகளிடையே இன உறவு காணணும் அப்படின்னா மொழிகளோட முழுமையான அமைப்பு முறைகளை ஆராயணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. இந்த 2 மொழிகளை ஒப்பிட்டு ஆராயறதுக்கு ஒரு ஒழுங்கான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. யாரு அதை வலியுறுத்துறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாப், ராஸ்க், கிரீம் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா ஒப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்ட பெருமை அவங்களுடைய. அதுலதான் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்குறாங்க. அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு முழுமையான அமைப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஒப்பிட்டு ஆராயறதுக்கு ஒரு ஒழுங்கான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி ஒரு வலியுறுத்துறாங்க. 2 மொழிகளை ஒப்பிட்டு ஆராயறதுக்கு ஒழுங்கான ஒளி ஒற்றுமையுடன் சொல்லியல் ஒற்றுமையும் இருக்கணும், அப்பதான் நம்ம ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மானிய மெய்யொலி மாற்றங்கள் என்ற ஒளி விதிகள் இது போன்ற மொழி உறவுகளை விளக்குறதுக்கு பெரிதும் துணை புரியுது. இப்ப நம்ம ஒப்பிடுறதுக்கு எது துணை புரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மானிய மெய்யொலி மாற்றங்கள் அப்படிங்கக்கூடிய ஒளி விதிகள் இதுக்கு துணை புரியுது. இலக்கண கூறுகளை அடிப்படையா வச்சு ஆராயக்கூடிய ஆய்வும் இந்த நூற்றாண்டுல தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இப்ப பேசுறது இந்த 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டை வச்சுதான் மொழி உறவுகள் அந்த இலக்கண கூறுகளை அடிப்படையா வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த 19ஆவது நூற்றாண்டுல. அடுத்தது பிரான்ஸ் பாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வரலாற்று காலத்துக்கு முந்தைய தொல்மொழியை காணக்கூடிய ஆய்வுல ஈடுபடுறாரு. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல அந்த தொல்மொழிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம பாப் ஈடுபடுறாரு. ஒப்பிலக்கண விதிகளை அதிரிட்டு சொல்றாரு. ஒப்பிலக்கண விதிகளை சொன்னவர் யாருன்னா பாப். ராக்ஸ் என்ன பண்றாரு, பாப்பு, ராஸ்க், கிரீம் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. பாப்பு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல உள்ள தொல்மொழியை காணக்கூடிய அந்த ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சிடாரு. ஒப்பிலக்கண விதிகளை கொடுக்கறாரு. ராக்ஸ் என்ன பண்றாருன்னா ஒளியணியலோட முக்கியத்துவத்தை, ராக்ஸ் விளக்காத ஒளியணியல் முக்கியத்துவத்தை கிரீம் அவரோட நூல்ல விளக்கி இருக்கிறாராம். ராக்ஸ் என்ன பண்றாரு, ஒளியணியலோட முக்கியத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லாத விஷயங்களை கிரீம் தன்னோட நூல்ல விளக்குறாரு. அடுத்தது ஜெர்மானிய மொழிகள்ல காணப்படக்கூடிய மெய் எழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம் விதிகளை உருவாக்குறார். கிரீம் என்ன பண்றாரு, ராக்ஸ் விளக்காத ஒளியணியல் முக்கியத்துவத்தை விளக்குறாரு தன்னோட நூல்ல. ஜெர்மானிய மொழிகள்ல காணப்படக்கூடிய மெய் எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி கிரீம் விதியை உருவாக்குறாரு. கிரீம்ஸ்லான்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு, அவரு பேர்ல விதிகளை உருவாக்குறாரு. இந்த கிரீம்ஸ் லா எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானிய மொழிகள்ல காணப்படக்கூடிய மெய் எழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம்ஸ் லாவை உருவாக்குறாரு. உம்லாட், அப்லாட் இந்த விதிகளை எல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் யாரு, கிரீம்.
கிரீம்ஸ் விதியை உருவாக்குறாரு. உம்லாட் அப்லாட்னு ஒரு விதிகளை 2 விதிகளை உருவாக்குறாரு. அதனாலதான் நம்ம கிரீமை வரலாற்று ஒப்பு மொழியியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். டார்வினோட பரிணாம கொள்கையை ஒட்டி மொழியோட பரிணாமத்தை ஆகஸ்ட் ஸ்லேக்கர் ஆராயிறார். அதாவது இப்போ ஒப்புமொழியோட தந்தை கிரீம், அவருக்கு நம்ம பட்டம் கொடுத்துட்டோம். அடுத்தது நமக்கு டார்வின் வராரு. பரிணாம கொள்கையை ஒட்டி மனிதர்களுடைய பரிணாமம் மாதிரி மொழியோட பரிணாமத்தை ஆகஸ்ட் ஸ்லேக்கர் ஆராயிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்ம மொழியோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணிப்பு நிலை மொழின்னு 3 நிலை இருக்கு. மொழி மனிதனோட தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதும் அவனோட உள்ளத்துல தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவி அப்படிங்கிறதும் ஹம்டோல்டோட கருத்து. மொழி அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு தானே. இப்ப நம்ம மனசுல நினைக்கிறோம்னா அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவி, அதுதான் மொழி அப்படின்னு சொல்றது நம்ம ஹம்டோல்டோட கருத்தா இருக்கு. இப்ப உலக மொழிகளை உட்புணிப்பு நிலை மொழி, ஒட்டுநிலை, தனிநிலை, உள்ளடக்கு நிலைமொழின்னு 4ஆ பிரிக்கிறாரு இந்த ஹம்டோல்டு. மொத்தம் மொழியை நம்ம 3ஆ பிரிச்சோம். தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலைன்னு மொழி வளர்ச்சி அடிப்படையில. ஆனா ஹம்டோல்டு என்ன சொல்றாரு, உலக மொழிகளை உட்பிணைப்பு, தனிநிலை, உள்ளடக்க நிலைமொழின்னு 4ஆ பிரிக்கிறார். இந்த காலப்பகுதியில புத்திலக்கண அறிஞர்கள் மொழிகளிடையே காணப்படக்கூடிய ஒளி ஒற்றுமையை கொண்டு விதிகள் அமைத்து இந்தோ ஐரோப்பிய ஒப்பு மொழியியலை ஆராயிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மொழிகள்கிட்ட காணப்படக்கூடிய ஒளி ஒற்றுமையை வச்சுக்கிட்டு விதிகளையெல்லாம் வருவிச்சுக்கிட்டு இந்தோ ஐரோப்பிய ஒப்பு மொழியியலை ஆராய்ச்சி பண்றாங்க. 20ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட மொழியியல் வளர்ச்சிக்கு உதவுனவங்க இந்த புத்திலக்கணக்காரர்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்மளோட இந்தோ ஐரோப்பிய மொழியியலை ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஆய்வுகள்ல எடுக்கப்பட்ட முடிவுகள், விளைவுகள், அதுல இருந்து விதிகளை வர வச்சுதான் ஆராய்ச்சி பண்றாங்க. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் மொழியியல் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. 20ஆம் நூற்றாண்ட விளக்க மொழியியலின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்ட மொழியை பற்றிய ஆராய்ச்சிக்கு வித்திடப்பட்ட காலம் அப்படிங்கிறோம். 20ஆம் நூற்றாண்ட விளக்க மொழியியலோட பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சசூரினுடைய மொழியியல் கொள்கைகள் மொழியியல்ல புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தினது. மொழியியலில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சசூரினுடைய கொள்கைகள் தான். மொழி வடிவத்துக்கும் எண்ணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி இவர் ஆராய்ச்சி பண்றாராம். இவர் மொழிகளை வரலாற்று முறையிலும் நிலைமுறையிலும் ஆராயலாம் அப்படின்னு சொல்றாரு. மொழியை ஒன்றும் வரலாற்று முறையில நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், நிலைமுறையில ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சசூர் சொல்றாரு. பேச்சுக்கும் மொழிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவா சொல்றாரு. பேசுறதுக்கும் அந்த மொழிக்கும் என்ன வேறுபாடுன்னு நம்ம சசூர் தெளிவா விளக்கியிருக்கிறாரு. சசூர் ஒரு குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பை ஒரு செயல்பாடாக நம்ம கருதுறாரு அப்படிங்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட், குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள ஒரு தொடர்பை செயல்பாடாக சொன்னவர் யாருன்னா நம்ம சசூர் தான். ஐரோப்பிய மொழிகளை வரலாற்று மொழியியல் கொள்கைகளோடு ஆராய்ந்து வந்த நேரத்துல அமெரிக்க நாட்டுல மொழியியல் துறையில மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இப்போ ஐரோப்பிய மொழிகளை நம்ம என்ன பண்ணுறோம், வரலாற்று மொழியியல் கொள்கைகளோட ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் மொழியியல் துறையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுது. பேச்சு வழக்கில் உள்ள பழங்குடி மொழிகளை ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் ஐரோப்பிய மொழியிலிருந்து அமெரிக்க மொழியியல் வேறுபட ஆரம்பிக்குது. விளக்க மொழியியலுக்கும் அமைப்பு மொழியியலுக்கும் வித்திட்ட பெருமை அமெரிக்க மொழியியல் அறிஞர்களையே சாரும். போயாஸ், சபீர், ப்ளூம்பீல்டு இவங்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்தவங்க. விளக்க மொழியலுக்கும் அமைப்பு மொழியலுக்கும் அவங்க தான் வித்திடுறாங்க. அந்த பெருமை போயாஸ், சபீர், ப்ளூம்பீல்டு அவங்களே தான் சாரும். அதில் குறிப்பிடத்தகுந்தவங்க அவங்க. ஒவ்வொரு மொழியும் ஒலி அமைப்பும் இலக்கண அமைப்பும் கொண்டதா இருக்கு அப்படின்னும் அந்த மொழிகளை ஆராய்ச்சி பண்ணும்போது அம்மொழி பேசக்கூடிய மக்களோட பண்பாடும் அந்த மொழி மூலமா தெரியுது அப்படின்னு சொல்லி போயாஸ் சொல்றாரு. பண்பாடும் தெரியுதுன்னு சொல்றாரு போயாஸ். பல அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து ஹேண்ட்புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதுறாரு போயாஸ். இவரது மொழியியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சபீரோட மொழி ஆராய்ச்சிலையும் நம்ம பார்க்கலாம். போயாஸோடது பார்த்தீங்கன்னா சபீரோட மொழி ஆராய்ச்சிலையும் இருக்கு. இவர் அமெரிக்க இந்திய மொழிகளை இன அடிப்படையில் வகைப்படுத்துறார். சபீரோட மொழியியல் கொள்கைகளை அவரது மொழி அப்படின்னு சொல்லி ஒரு புக், லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு அந்த நூல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சபீரோட மொழியியல் கொள்கைகளை தெரிஞ்சுக்கலாம்.
20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த மொழியியல் பேரறிஞர்கள்ல ப்ளூம்பீல்டு ஒருத்தர். இப்போ ஒருத்தராக சொல்கிறாங்க, சபீரை பற்றி சொல்கிறாங்க, போயாஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ ப்ளூம்பீல்டு அப்படிங்கிறவரும் ஒரு லாங்குவேஜ்னே ஒரு நூல் எழுதுகிறார். சபீரும் ஒரு லாங்குவேஜ்னு ஒரு நூல். ப்ளூம்பீல்டு எழுதிய லாங்குவேஜ் என்ற நூலில் மொழியியல் துறையில் மறுமலர்ச்சியை உண்டாக்குது அந்த நூல். அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் 1933 1950 ஆகிய இந்த காலகட்டத்தை ப்ளூம்பீல்டின் சகாப்தம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பாருங்க, பைக் அப்படிங்கிறவங்களோட ஒளியியல் ஒளியனியல் அந்த 2 நூல்களுமே அந்த துறையில் ஒரு மிகச்சிறந்த நூல்களாக கருதப்படுது. ஒளியனியல் என்ற நூலுக்கு இணையாக எந்த நூலும் இதுவரைக்கும் வெளியில் வரல. உருபணியியல் துறையில் நைடாவோட மார்ஃபாலஜிங்கிற நூல் சிறப்பாக கருதப்படுது. ஒளியியல் ஒளியனியல் துறையில் பைக் அப்படிங்கிறவரோட நூல் தான் மிகச்சிறந்த நூலாக இருக்குது. உருபணியியல் துறையில் நைடாவோட மார்ஃபாலஜிங்கிற நூல் சிறந்த நூலாக கருதப்படுகிறது. இந்த 2 நூல்களுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் பாடநூலாக வச்சுருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. ஹாரிஸ் அப்படிங்கிறவர் அமைப்பு மொழியியலை பற்றி ஆராய்ந்து நூல் எழுதியிருக்கிறார். அமைப்பு மொழியியலுக்கு நூல் எழுதினது பார்த்திங்கன்னா ஹாரிஸ். மொழியியலில் பல்வேறு கோட்பாடுகளும் விளக்கங்களும் எழத் தொடங்கின. 1930 ஆண்டுக்கு பிறகு மொழியியலில் மானிட மொழியியல், கணித மொழியியல், மொழி கணிதம், அமைப்பு மொழியியல் அப்படின்னு பல துறைகள் வளர ஆரம்பிக்குது. இந்த ஆய்வுகளை தொடர்ந்து ஒலி இசை ஆய்வு, சொற்கோவை புள்ளியியல், படிநிலை இலக்கணம், மாற்றிலக்கணம் என்ற துறைகளெல்லாம் வளர்ச்சி பெறுது. தொடரியல் பற்றி ஆராய்ந்த கொள்கைகளில் மாற்றிலக்கண கொள்கை ஒரு மிகச்சிறந்த கொள்கை. இந்த கோட்பாட்டினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி நமக்கு சோம்ஸ்கி தெரியும். நமக்கு ஹாரிஸ் அப்படிங்கிறவர் இலக்கணம், அந்த மாற்றிலக்கணத்தை பற்றி சிந்திச்சிருந்தாலும் அதுக்கு உயிரூட்டி வளர்த்தவர் யாருன்னா சோம்ஸ்கி. இந்த மாற்றிலக்கண கோட்பாடு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரிஸ் தான் அதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணுறார். ஆனால் அதை உயிரூட்டி வளர்த்தவர் நம்ம சோம்ஸ்கி தான் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த கோட்பாடு அப்படிங்கிறது, இந்த மாற்றிலக்கண கோட்பாடு ஒரு மொழியியல் வரலாற்றில் ஒரு திருப்பு மையம் அப்படின்னே சொல்லலாம். மாற்றிலக்கண கோட்பாட்டிலையும் காலப்போக்கில் மாற்றம் ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு உருவாக்கு பொருளியல் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாடு உருவாகுது. மெக்காலோ, போஸ்டல், லேகாப் அவங்கெல்லாம் இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த உருவாக்கு பொருளியலில் மெக்காலே, போஸ்டல், லேகாப் இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது மாதிரி மொழியியலோட வரலாற்றை நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது மொழியியல் அப்படின்னு சொல்லும்போது அதை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பு மொழியியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொழியோட குறிப்பிட்ட காலத்தை அடிப்படையாக வைத்து அந்த கால மொழியினை ஆராய்வது விளக்க மொழியியல். காலத்தை பேஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது. சங்க கால தமிழையோ, இடைக்கால தமிழையோ, இன்றைய கால தமிழையோ விளக்க மொழியியல் அடிப்படையில் ஆராயலாம். அந்த கால மொழி அமைப்பு உள்ளவாறே சொல்லும். மொழியியல் பிரிவில் விளக்க மொழியியலே அடிப்படையான பிரிவு. மொழியியலின் மற்ற பிரிவுகள் அனைத்தும் விளக்க மொழியியலை அடிப்படையாக வச்சு இயங்குது. மொழி அப்படிங்கிறது காலந்தோறும் மாறும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொழி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத, காலப்போக்கில் அது என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆராயிறது தான் வரலாற்று மொழியியல். தொல்காப்பியம் காலந்தொட்டு இன்றைய தமிழ் மொழி அடைந்த மாற்றத்தை ஆராய்வது வரலாற்று மொழியியல் அறிஞனோட கடமை அப்படிங்கிறாங்க. வரலாற்று மொழியியலாளன் ஒரு மொழியோட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் உள்ள நிலையினை அடிப்படையாக வைத்து ஆய்வை தொடங்குகிறான். மொழியில் காணப்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை ஆராய்கிறது தான் இவனோட வேலை. பல்வேறு மாற்றங்களை கொண்டு வாழக்கூடிய மொழி பல்வேறு தனிமொழிகள் அனைத்தையும் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு நம்ம ஆராயிரும். இந்த நிலையில தான் ஒப்பு மொழியியல்ங்கிறது உருவாகுது. ஒப்பிட்டு ஆராயும் போது நமக்கு ஒப்பு மொழியியல் உருவாகுது. இன உறவுடைய மொழிகளை ஒப்பிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், தொல்மொழியின் அமைப்பை வரையறுக்கக்கூடிய ஆய்வை ஒப்பீட்டு மொழியியல். பாருங்க, ஒப்பு மொழியியல்கிற ஒன்று உருவாகுது. இன உறவுடைய மொழிகளை ஒப்பிட்டு அதோட தொல்மொழியோட அமைப்பை நம்ம வரையறுக்கக்கூடிய ஆய்வை ஒப்பீட்டு மொழியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பீட்டு மொழியியல் ஒப்புமைக்கு தான் சிறப்பிடம் தருது. வேறுபாட்டு மொழியியல் ஒப்புமையை விட வேறுபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. திராவிட மொழிகளில் பழமையான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கொண்டிருக்கு இந்த தமிழ் மொழி. பழமைக்கு பழமையாக இருக்குது, புதுமைக்கு புதுமையாக விளங்குது. சங்ககால தமிழுக்கும் தற்கால தமிழுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. மொழியானது காலத்துக்கு காலம் என்ன பண்ணுது, மாற்றமடைஞ்சுக்கிட்டே இருக்குது. தடி
கடிசொல் இல்லை காலத்துப்படினே அப்படின்னு சொல்லி நம்ம தொல்காப்பியர் சொல்றாரு. கடிசொல் இல்லை காலத்துப்படினே அப்படிங்கிறாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலகால வகையினானே அப்படிங்கிறாரு நன்னூலார். மொழி வளர்றது எப்படி? பரிணாம வளர்ச்சியாலையும் கடன் வாங்கல்னாலையும் அப்படிங்கிறாங்க வரலாற்று மொழி பேரறிஞர்கள். மொழி வரலாறுனா என்ன? மொழியில ஏற்படக்கூடிய ஒளியனியல் மாற்றம், உருவனியல் மாற்றம், தொடரமைப்பு மாற்றம், சொற்பொருள் மாற்றம், சொற்கோவை மாற்றம், இந்த மாற்றங்களை ஆராய்ச்சி பண்றது. தமிழ் மொழியோட வரலாற்றை இலக்கியம், இலக்கணம், கல்வெட்டு இந்த சான்றுகள் அடிப்படையில் ஆராயலாம் அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியோட வரலாற்றை பல பிரிவுகளா பிரிக்கலாம். பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பழந்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு BC to 500 AD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன் பழந்தமிழ் அல்லது தொல் பழந்தமிழ், தமிழ் பிராமி கல்வெட்டுக்களும் தொல்காப்பியமும் இருந்த அந்த நேரம், அது முன் பழந்தமிழ். மத்திய பழந்தமிழ் 10 பாட்டும் 8 தொகையும். பின் பழந்தமிழ்னு சொல்லும்போது திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் அந்த பழந்தமிழ்ங்கிறத முன் பழந்தமிழ், மத்திய பழந்தமிழ், பின் பழந்தமிழ்னு பிரிக்கிறாங்க. முன் பழந்தமிழ்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் தொல்காப்பியமும் இருந்த அந்த 3ஆம் நூற்றாண்டு BC to 500 AD அப்படிங்கிறாங்க. இடைக்கால தமிழ் 500லேருந்து 1600. முன் இடைக்காலம், மத்திய இடைக்காலம், பின் இடைக்காலம்னு அதையும் பிரிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 500 to 850, 850 to 1200, 1200 to 1600. முன் இடைக்கால தமிழ், மத்தியம் அப்படிங்கிறது பின் இடைக்கால தமிழ். இடைக்கால தமிழை பல்லவர் காலத்தமிழ், சோழர் காலத்தமிழ், நாயக்கர் காலத்தமிழ் இந்த பிரிவில் தான் அதை அடக்குறாங்க. தற்கால தமிழ் 1600, இதை முன் தற்கால தமிழ், பின் தற்கால தமிழ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. முன் தற்கால தமிழ் அப்படிங்கும்போது சிற்றிலக்கியங்கள், மடங்கள் இதோட தொண்டு. பின் தற்கால தமிழ் அப்படிங்கிறதுல போர்ச்சுகீசியர், டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலேயர் வருகையால் ஏற்பட்ட மொழி வளர்ச்சி. இது மாதிரி நம்ம மொழி வரலாற்றை பல பிரிவுகளாக நம்ம பிரித்து ஆராய்ச்சி பார்த்தாச்சு. நம்ம முதல் பாடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். நம்ம பாடத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காணொலியை கேட்டோம்னாலே ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ நான் லாஸ்ட்டில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பை ஒரு செயல்பாடாக கருதி அதை விளக்கியவர் யார்? நன்றி, வணக்கம்.